200 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பாக மென்பொருளில் தேவையான மாற்றங்களை செய்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, 200 யூனிட் மின்சாரம் இலவசம் குறித்தாக மின் பொறியாளருக்கு தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஷ்மா. 200 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பான மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. மின்வாரியம் அனைத்து மாவட்ட மின் பொறியாளர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில் கட்டண மென்பொருளில் தகுதி சரிபார்ப்பு, மானிய கணக்கீட்டு முறை, கட்டண பட்டியல் உருவாக்கம் மற்றும் கணக்கியல் அறிக்கை விதிகள் தொடர்பான தேவையான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் தகுதி உள்ள வீட்டு உபயோக நுகர்வோர்களுக்கு கடந்த 10ஆம் தேதி முதல் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை 500 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோர் தற்போதுள்ள கட்டண முறையிலேயே 100 யூனிட்டுகள் வரையிலான இலவச மின்சார பலனை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து சேவைகளை பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சார அறிவிப்பை செயல்படுத்துவது தொடர்பான அறிவுரைகள் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகளுக்கு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என மின்வாரியம் சார்பில் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. 200 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பாக மென்பொருளில் தேவையான மாற்றங்களை செய்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, 200 யூனிட் மின்சாரம் இலவசம் குறித்தாக மின் பொறியாளருக்கு தமிழக அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஷ்மா. 200 யூனிட் இலவச மின்சாரம் தொடர்பான மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. மின்வாரியம் அனைத்து மாவட்ட மின் பொறியாளர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அந்த சுற்றறிக்கையில் கட்டண மென்பொருளில் தகுதி சரிபார்ப்பு, மானிய கணக்கீட்டு முறை, கட்டண பட்டியல் உருவாக்கம் மற்றும் கணக்கியல் அறிக்கை விதிகள் தொடர்பான தேவையான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 மாதங்களுக்கு ஒரு முறை 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் தகுதி உள்ள வீட்டு உபயோக நுகர்வோர்களுக்கு கடந்த 10ஆம் தேதி முதல் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை 500 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோர் தற்போதுள்ள கட்டண முறையிலேயே 100 யூனிட்டுகள் வரையிலான இலவச மின்சார பலனை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து சேவைகளை பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சார அறிவிப்பை செயல்படுத்துவது தொடர்பான அறிவுரைகள் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகளுக்கு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என மின்வாரியம் சார்பில் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. தகவலுக்கு நன்றி நந்தினி.